சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு மார்ச் 23, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மட்டும் இருக்குன்னு நாம பார்க்காம அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் நம்ம கிளாஸஸ் அப்படி தான் கொண்டு போக போகிறோம். வீடியோவை புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான கிளாஸஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம் என்ன படித்தோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கு 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்டர் ஆஃப் தி இமேஜஸில் பாருங்கள், பெண்கள் வேலைவாய்ப்பு பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு இமேஜஸ் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டெல்லியில் பெண்கள் வேலைவாய்ப்பு அப்படின்றது எல்லா நகரத்துலையும் கூட்டிகிட்டு போகும்பொழுது அங்கே குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். அப்போ இந்தியாவிலேயே எந்த நகரத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2005 EX 296 என்னும் குறுங்கோளுக்கு யார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஜெயந்த் மூர்த்தி அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய பெயரை தான் இந்த குறுங்கோளுக்கு சூட்டியிருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஸோ இவங்க இந்தியாவை சார்ந்த ஒரு விஞ்ஞானி அப்படின்றது ஒரு சிறப்பு அம்சம். ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் ஆப்ஷன் ஏல லலிதாம்பிகா அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, எதற்காக குறிப்பிட்டிருக்காங்க? ஸோ பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான லெஜின் ஆஃப் ஹானர் அப்படின்ற விருதை பெற்றாங்க. லலிதாம்பிகா அப்படின்றவங்க வந்து இந்திய நாட்டின் விஞ்ஞானி அப்படின்றது தெரியணும். ஸோ இந்திய நாட்டிற்கும் பிரான்ஸ் நாட்டிற்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ககன்யான் ப்ராஜெக்ட்லாம் இருக்கும் பொழுது ஒரு சிறந்த சேவை, விண்வெளி ஆய்வு திட்டத்திற்கு சிறந்த சேவை ஆற்றியதை நினைவு கூறும் விதமாக லலிதாம்பிகா அவர்களுக்கு பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான லெஜின் ஆஃப் ஹானர் விருது கொடுத்தாங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணியாச்சு. சிவசக்தி அப்படின்ற வார்த்தை எந்த நபரையும் குறிப்பிடலை. ஸோ இந்த வார்த்தை வந்து சந்திராயன் 3 நிலவின் தென் துருவத்தில் பிளேஸ் ஆன அந்த லேண்டிங் பாயிண்ட்டை தான் குறிப்பிடுறாங்க அப்படின்றது தெரியணும். சந்திராயன் 2 நிலைநிறுத்தப்பட்ட பகுதியை திரங்கா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திராயன் 3 ஆகஸ்ட் 23 நிலைநிறுத்தப்பட்டது. ஸோ அந்த இடத்தை தான் சிவசக்தி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வானியல் சார்ந்து படிக்கிறனால அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நிகர் சாஜி அவர்கள் வந்து ஆதித்யா L1 திட்ட இயக்குனர், தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. இவங்களுக்கு ரெயின் டிராப்ஸ் நிறுவனம் என்ன பண்ணாங்க, மார்ச் 8 மகளிர் தினத்தப்போ வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்தாங்க அப்படின்னு விஷயம் படித்தோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. தற்போது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஜெயந்த் மூர்த்தி என்னும் வானியல் சார்ந்த விஞ்ஞானிக்கு 2005 EX 296 என்று அழைக்கப்பட்ட குறுங்கோளுக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். சரி, வேறு என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னா இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டா? சர்வதேச வானியல் சங்கம் தான் வெளியிட்டாங்க. அப்போ ஜெயந்த் மூர்த்தி அவர்கள் இந்தியாவை சார்ந்தவங்க, நாசாவில் பணியாற்றியிருக்காங்க 2011 வரைக்கும். அவங்க மேற்கொண்ட ஆய்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா புளூட்டோ கோள்கள் சார்ந்து நிறைய ஆய்வுகளில் ஈடுபட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூவி கதிர்கள், புற ஊதா கதிர்களுடைய பின்னணியின் அளவிடுவதில் கவனம் செலுத்தினாங்க. ஓகேங்களா? ஸோ அளவிடுவதில், மெஷர் பண்ணுவதில் கவனம் செலுத்தினாங்க. சூரிய குடும்பத்தின் வெளிப்புற நிகழ்வுகள் சார்ந்த ஆய்வில் ஈடுபட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வானியல் சார்ந்த சேவைகள் நிறைய பண்ணதுனால தான் நாசா வந்து இப்போ ஒரு குறுங்கோளுக்கு அவருடைய பெயரை வந்து சூட்டியிருக்காங்க. ஐ மீன் சர்வதேச வானியல் சங்கம் நாசாவுடைய பரிந்துரையின் அடிப்படையில். ஸோ 2005 X 296 குறுங்கோளுக்கு தானே அவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த குறுங்கோள் எங்கே இருக்குது? அப்போது சோலார் சிஸ்டமில் செவ்வாய்க்கும் வியாழன் கோளுக்கும் இடையில் இந்த குறுங்கோள் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூரியனை சுற்றி வருவதற்கு இந்த குறுங்கோள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னா 3 வருடம் 3 மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வாங்க இப்போ குறுங்கோள்கள் சார்ந்து பார்த்ததுனால குறுங்கோள்கள் சார்ந்து ஸ்கூல் புக்கில் என்ன சொல்கிறாங்க? அப்போ இங்கிலீஷில் குறுங்கோள்கள் அப்படின்னா அஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குறுங்கோள்கள் அப்படின்றது மற்ற கோளை போல சூரியனை சுற்றி வரக்கூடிய பாறையால் ஆன ஒரு விண்வெளிக்கற்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிறிய கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. சூரிய குடும்பத்தில் அதிக அளவிலான குறுங்கோள்கள் காணப்படுது. ஸோ அளவில் பெரியதாக காணப்படக்கூடிய குறுங்கோள்களை வான்கோள்கள் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ இந்த குறுங்கோள்கள்லாம் வானில் எந்த பகுதியில் காணப்படுது அப்படின்னா செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையில காணப்படுது. ஸோ இதுதான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த குறுங்கோள்களுடைய அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 100 கிலோமீட்டரிலிருந்து சிறிய கூழாங்கல் அளவுக்கு கூட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் வெடித்து சிதறப்பட்ட கோள்கள்லேருந்து வந்திருக்கலாம், அல்லது வெடித்து சிதறப்பட்ட வால் நட்சத்திரங்கள்லேருந்து உருவாகியிருக்கலாம்.
ஸோ நிறைய புது புது குறுங்கோள்கள் அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. தற்பொழுது 2005 EX296 அப்படின்ற குறுங்கோளுக்கு ஜெயந்த் மூர்த்தி அவர்களது பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்துருக்கோம். சரி, இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது சார்ந்தே. குறுங்கோள்கள் வான்ல எந்த 2 கோள்களுக்கு இடையில காணப்படுது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு செவ்வாய் மற்றும் வியாழன் அப்படின்னு தெரியணும். இப்போ நம்ம பார்த்தோமே குறுங்கோள் அது கூட அங்கே தான் இருக்கு. இப்போ எல்லா குறுங்கோளும் அஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ்குள்ள தான் இருக்கும். அஸ்ட்ராய்ட் பெல்ட்டே செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையில தான் இருக்கும் அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோம்? முதல் கேள்வி குறுங்கோள்கள் சார்ந்து நடப்பு நிகழ்வுகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் குறுங்கோள்கள் பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ இந்த குறுங்கோள் பற்றிலாம் டிஎன்பிசி கேட்குறாங்களா அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கனெக்ட் பண்ணி படித்தோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம இப்படி தான் படிச்சுட்டு இருக்கோம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக முழுமையாக வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க இன்னைக்கான 2வது கேள்வியை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கான 2வது கேள்வி என்னன்னா, ஆர்டர் ஆஃப் தி ட்ரக் கிளைல்போ அப்படின்னு சொல்லக்கூடிய உயரிய தேசிய விருது எந்த நாட்டினுடைய உயரிய தேசிய விருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் டி, பூட்டான் தான் ஆர்டர் ஆஃப் தி ட்ரக் கிளைல்போ அப்படின்ற விருதை அவங்க நாட்டுடைய உயரிய தேசிய விருதாக பார்க்கிறாங்க. ஸோ இந்திய நாட்டின் உயரிய தேசிய விருது என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ இந்த விருதை பற்றி ஏன் இப்போ படிச்சுட்டு இருக்கோம்னா, இந்த விருதை தற்பொழுது இந்திய பிரதமருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய பிரதமர் இது மாதிரி நிறைய நாடுகளில் உயரிய விருதை பெற்றிருக்காங்க. அதை தான் நம்ம ஆப்ஷன்ஸில் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஆப்ஷன் ஏல எகிப்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அங்கே ஆர்டர் ஆஃப் தி நைல் விருதை பெற்றாங்க. ஃபிஜியில் ஆர்டர் ஆஃப் தி ஃபிஜி விருதை பெற்றாங்க. ஸோ சவுதி அரேபியாவின் உயரிய விருதை சமீபத்திய காலங்களில் தான் இந்திய பிரதமர் பெற்றாங்க அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நாம ஆர்டர் ஆஃப் தி ட்ரக் கிளைல்போ பூட்டான் நாட்டின் உயரிய விருது சார்ந்த விஷயங்களை படிக்கலாம். இந்திய பிரதமருக்கு கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ யார் இந்த விருது வழங்கினா? பூட்டான் மன்னர் தான் வழங்கினாரு. அவருடைய பேரு ஜிக்மே கேசர் நம்கியால் அப்படின்னு சொல்றாங்க. சிறப்பு என்ன? இந்த விருதை இதுவரைக்கும் எந்த வெளிநாட்டினருக்கும் கொடுத்ததில்லை, இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. காரணமான செயல்பாடு, பூட்டான் மக்களுக்கு சேவை புரிந்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் இந்த விருது இந்திய பிரதமருக்கு கொடுக்குறாங்க. இப்போ கூட அங்கே நலம் திட்டங்களை பேணும் வகையில் ஒரு மருத்துவமனை கூட ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ விருதிற்கான அறிவிப்பு வெளியானது எப்போ வெளியாச்சு? 114வது தேசிய தினம், அதாவது டிசம்பர் 17, 2021 வெளியாச்சு. இந்த விருது கொடுக்குறோம்னு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அந்த விருதை தற்பொழுது 2 நாள் பயணமாக பூட்டானுக்கு இந்திய பிரதமர் போயிருக்காங்க. ஸோ நேரவே இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாம் இப்போ என்ன பார்த்துருக்கோம்? பூட்டானின் தேசிய உயரிய விருதை இந்திய பிரதமருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். அந்த விருதுடைய பெயரையும் பார்த்தோம். சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட். இந்த புக் கண்டென்ட்ல என்ன பார்க்க போறோம்? இந்தியாவும் பூட்டானுக்கும் உள்ள உறவுகள் சார்ந்த விஷயங்களை பார்க்க போறோம். ஸோ என்ன சொல்றாங்க? இந்தியாவும் பூட்டானும் நட்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கு. முற்றிலுமாக நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடு தான் பூட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு பொருளாதார ரீதியாக நிறைய சிரமங்கள் ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட சிரமங்கள்லாம் தீர்த்து வைக்கும் விதமாக இந்தியா விளங்குறாங்க அப்படின்னு விஷயங்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நல்லுறவு நட்பு மிகுந்த 2 நாடுகளாக தான் இது திகழ்றாங்க. ஸோ இந்தியா மால்தீவ்ஸ் மாதிரி தற்பொழுது இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ 1968 இருந்து இந்தியாவுடனான பூட்டானின் நட்பு வெகு நேர்த்தியாக வளர்ந்தது. திம்பு பூட்டானுடைய கேபிட்டல், அங்கே இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பணியமர்த்தப்பட்ட பிறகு கூடுதலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கு முன்பாக சிக்கிமில் இருந்த அரசியல் அதிகாரியின் மூலம் இந்திய உறவுகள் மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு விஷயம் சொன்னாங்க. அடுத்த விஷயம் இங்க பாருங்க, விருதுகள் சார்ந்து படித்தோம். ஸோ இப்போ பூட்டான் நாட்டின் உயரிய தேசிய விருதை இதுவரைக்கும் எந்த வெளிநாட்டினருக்கு கொடுக்கல, இந்திய பிரதமருக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி முதல்ல ஏதாவது விருது வாங்கும் பொழுது அது சார்ந்த டிஎன்பிசி கேட்பாங்களா? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இது. ஸோ பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை நர்த்தகி நடராஜ் அப்படின்னு தெரியணும். ஸோ இவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான். தமிழ்நாட்டில் எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அடுத்து, இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட செயலிகள் மற்றும் பயனாளிகளின் சரியான இணையை நீ எடுப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிதா அப்படின்ற செயலி ஃபர்ஸ்ட் இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தினாங்களா? ஆமா, அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அந்த சுவிதா செயலி யாருக்கு பயனுள்ள வகையில் இருக்க போது? வேட்பாளர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி. சாக்சம் அப்படின்ற செயலியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தினாங்களா? ஆமா, அறிமுகப்படுத்தினாங்க.
ஸோ அந்த சாக்சம்ன்ற செயலி யாருக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்க போகுது? மாற்றுத்திறனாளிகளுக்கு பயனுள்ள வகையில் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. சரியா அப்படின்னு கேட்டால் மிகவும் சரி. ஸோ அதுக்கப்புறம் சி விஜில் அப்படின்ற செயலி ரொம்ப நாளைக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனால் சுவிதா மற்றும் சாக்சம் அப்படின்றது தற்பொழுது அது பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த கொஸ்டினை படிச்சுட்டு இருக்கோம். ஸோ சி விஜில் அப்படின்ற செயலி வாக்காளர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தினாங்களா? ஆமா அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? அப்போ கொடுக்கப்பட்ட 3 விஷயங்களுமே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை அனைத்தும் சரி அப்படின்னு தெரியணும். சரி, வாங்க இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். சுவிதா செயலியின் பயன்கள் என்ன அப்படின்னா, அதாவது இந்த சுவிதா செயலி அப்படின்றது வேட்பாளர்களுக்கு பயனாளிகளாக இருக்காங்க அப்படின்னு விஷயம் நம்ம பார்த்தோம். ஸோ வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்வது, வேட்பு மனநிலை குறித்த மனு எப்படி நிராகரிக்கப்பட்டிருக்கா இல்லை அக்செப்ட் பண்ணப்பட்டதா அதோடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கிறது, பிரச்சாரத்திற்கான அனுமதியை தேர்தல் ஆணையத்திடமிருந்து பெறுவது, ஸோ பிரச்சாரத்திற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கா இல்லை நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கா அது பற்றின ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறது, இணையம் வாயிலாக எல்லா விஷயங்களையும் பயன்படுத்துவதனால வேட்பாளர்களுக்கு நேரம் அப்படின்றது மிச்சப்படுத்தப்படுது அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன செயலி பார்த்துருக்கோம்? சுவிதா செயலி. அதுக்கப்புறம் சாக்சம் செயலி அப்படின்றாங்க. இது மாற்றுத்திறனாளிகளுக்கு பயனுள்ள வகையில் இருக்கின்றையே. எப்படிப்பா அப்படின்னா, மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்யணும் அந்த செயலியில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாக்குப்பதிவு தினத்தன்று சக்கர நாற்காலி வசதிகள் போன்ற வசதிகள்லாம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கூடுதலாக இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, குரல் வழி உதவி செயலியால் இது சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தற்பொழுது பார்வை குறைந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட வாய்ஸ் சர்ச்லேயே இந்த செயலிலாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு விஷயம்லாம் சொன்னாங்க. அடுத்த விஷயம், தற்பொழுது இந்த தேர்தல் ஆணையம் இந்த 2 செயலிகளை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அதுபோக சி விஜில் செயலி அப்படின்றது சொன்னேன். ஸோ அது வாக்காளர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு பார்த்தோம். என்ன மாதிரி வாக்காளர்களுக்கு பயனுள்ள இருக்கு அப்படின்னா, தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றாம சில வேட்பாளர்கள் நடந்து கொண்டாங்க அப்படின்னா அதை அறிந்த மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு சி விஜில் செயலியை பயன்படுத்தலாம் அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட். இந்த புக் கண்டென்ட்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக பல்வேறு குழுக்கள் இந்தியாவில் போடப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான குழுக்கள் பல்வேறு முறை பரீட்சையில் கேட்கப்பட்ட ஒரு குழுக்கள் தான் இதெல்லாம். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். தார்கந்த் குழு அப்படின்றது 1974 போடப்பட்டதுன்னு தெரியணும். தினேஷ் கோஸ்வாமி குழு 1990 போடப்பட்டது, தேர்தல் தொடர்பான குழுக்கள். ஸோ ஓரா குழு 1993, இந்திரஜித் குப்தா குழு 1998, இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை 1999 தேர்தல் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ வெங்கடச்சல்லையா தேசிய ஆணையம் 2002 குறிப்பிடப்பட்டது, இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை 2004, வீரப்ப மொழி ஆணையம் 2007, டங்கா குழு 2010. இந்த வருஷங்கள்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேர்தல் தொடர்பாகவே ஒரு கேள்வியும் பார்க்க போறோம். மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை மேற்பார்வையிடுபவர் தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்த விஷயம், இஸ்ரோவால் சோதனை மேற்கொள்ளப்பட்ட ஆர்எல்வி தொழில்நுட்பம் உடைய விண்கலத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை புஷ்பக் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் புஷ்பக்னா என்ன? இந்த விண்கலம் என்ன பண்ணும் அப்படின்னா, விண்ணிற்கு மனிதர்களை அனுப்புவதற்கு, அதாவது மேலே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே மனிதர்களுக்கு இன்னைக்கு வரை இந்தியர்கள் அனுப்பணும் அப்படின்னா வெளிநாட்டு விண்கலங்களை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நாம ஒரு விண்கலம் தயாரிக்கணும் அப்படின்றதற்காக ஏற்கனவே ஒரு விண்கலம் நம்ம தயாரித்தோம். இப்போ புஷ்பக் அப்படின்றதோடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, விண்ணிற்கு மனிதர்களை கொண்டு போயிட்டு மறுபடியும் பத்திரமாக மீண்டும் பூமிக்கு கூட்டிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விண்கலம் தான் தற்பொழுது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ சோதனையை வெற்றிகரமாக நிறைவுற்றிருக்கு. ஸோ இஸ்ரோ சோதனைப்படுத்தின ஆர்எல்வி தொழில்நுட்பமுடைய விண்கலத்தின் பெயர் புஷ்பக் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் இதே மாதிரி 1960s காலகட்டத்திலேயே அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொலம்பியா போன்ற 6 வகையான விண்கலங்களை அவங்க பயன்படுத்தினாங்க. நிறைய விபத்துக்கள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விண்ணிற்கு மனிதர்களை கொண்டு செல்லக்கூடிய விண்கலங்களை அவங்க பயன்படுத்தவே இல்லை, அவங்க நிறுத்திட்டாங்க. அப்போ அமெரிக்காவை சேர்ந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபால்கன் 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்சூல், ஸ்பேஸ் கேப்சூல் ரெடி பண்றாங்க. ஸோ அதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த கேப்சூல், ஸ்பேஸ் கேப்சூல், புஷ்பக், கொலம்பியா, ஃபால்கன் 9 இது எல்லாமே அடிப்படையா எந்த ஸ்பேஸ் கேப்சூல் வச்சு, அதாவது விண்கலனை வச்சு அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னா சோயூஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோயூஸ் அப்படின்றது ரஷ்ய நாட்டை சார்ந்த விண்கலனாக பார்க்கப்படுது. ஸோ அதை அடிப்படையாக வச்சுதான் உலகத்தில் நிறைய நாடுகள் விண்ணிற்கு மனிதர்களை எடுத்து செல்லக்கூடிய விண்கலன்களை அமைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. தற்பொழுது புஷ்பக் அப்படின்றது இஸ்ரோவால் சோதனைக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆர்எல்வி தொழில்நுட்பம், ரீலான்ச் வெஹிக்கிள், அதாவது
ஒரு முறை பயன்படுத்தப்பட்டு மீண்டும் சேஃப்டியா தரையிறக்கப்பட்டு மறுமுறையும் நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சோதனை மேற்கொண்ட விண்கலமாக புஷ்பக் பார்க்கப்படுது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஆர்எல்வி தொழில்நுட்பம் அப்படின்றது மறுபயன்பாடு விண்கலம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புஷ்பக் சோதனையோட நோக்கம் என்ன? இந்தியாவின் சொந்த விண்கலன் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு அழைத்து வருவதுதான் அதோடைய முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது. சோதனை செயல்பாடு என்ன அப்படின்னா, விண்கலம் ஹெலிகாப்டர் மூலம் வானில் ஃபர்ஸ்ட் பறக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் இருக்க சித்ரதுர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஓடு பாதையில பாதுகாப்பாக மீண்டும் தரையிறக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ முதலில் சோதனை மேற்கொண்டது எப்போ அப்படின்னா, இந்த மாதிரி விண்கலன்களை இஸ்ரோ அமைச்சு முதலில் சோதனை மேற்கொண்டது 2016ல். ஸோ ஆர்எல்வி தொழில்நுட்பம் கூடிய முதல் விண்கலம் அப்படின்னா ஹெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம புஷ்பக் அப்படின்ற ஆர்எல்வி தொழில்நுட்பம் உடைய விண்கலத்தை தான் இஸ்ரோ சோதனை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான விண்கலன்களை வச்சிருக்கக்கூடிய முன்மாதிரியான நாடுகள் அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் வச்சிருக்காங்க. தற்பொழுது இந்தியா அதற்கு முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் சார் தான் பார்க்குறோம். ஸோ இவர் நம்ம விண்கலன் வழியெல்லாம் போகல. அவர் ரஷ்யாவோடு இணைந்து, அதான் சொல்லியிருக்காங்க, இந்தியா சோவியத் ரஷ்யாவுடன் இணைந்து நடத்திய ஒரு விண்வெளி ஆய்வு திட்டத்தின் மூலம் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் ராகேஷ் சர்மா. அவர் ஒரு விமான விண்வெளிக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்டாரு. விமானி அப்படின்னு சொல்றாங்க, ஒரு பைலட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் நாள் இவர் பெற்றார் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்குறோம். ஸோ விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்கு இஸ்ரோ மேற்கொண்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ககன்யான் திட்டம். இந்த ககன்யான் திட்டத்தில் எத்தனை மனிதர்களை விண்ணிற்கு செலுத்த போறாங்க? 3 நபர்கள் அப்படின்னு தெரியும். ஓகேவா? அடுத்த விஷயம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவின் எந்த மாநிலத்திற்கு ஷாங்னான் என சீனா பெயர் சூட்டியுள்ளது? இந்தியாவுடைய மாநிலமாக இருக்கு, அதுக்கு சீனா ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர் ஷாங்னான். அது எந்த மாநிலத்திற்கு கேட்டிருக்காங்க? அருணாச்சல் பிரதேசம் அப்படின்னு தெரியணும். அப்போ அருணாச்சல் பிரதேசம் சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்றாங்க. இல்லை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு நம்ம கிளைம் பண்றோம். ஸோ இதுக்கு இடையில் அமெரிக்கா இப்போ தற்பொழுது சொல்லியிருக்காங்க, அருணாச்சல் பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி தான், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்குள்ளதான் இருக்கு, அது இந்தியாவை சேர வேண்டிய பகுதி, சீனா ஆக்கிரமிப்பு கொள்கையில ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சீனாவுடைய அக்ரஷன் பாலிசிக்கு எதிராக. ஸோ அதற்கு சீனாவும் ரிட்டாலியேட் பண்ணும் விதமாக நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ்ல என்ன சொல்றாங்க? சிக்கிம், உத்தரகண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்க. இது எல்லாமே சீனாவோட எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு தெரியணும். ஸோ அது போக ஜம்மு காஷ்மீர் நிலப்பரப்பையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்தியாவிலிருந்து எல்லையை பகிரக்கூடிய மொத்த மாநிலங்கள் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர், சிக்கிம், உத்தரகண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், அருணாச்சல் பிரதேசம், இந்த 5 பேர் தான். ஓகேங்களா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பு என்னன்னா, அருணாச்சல் பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்குள்ளதான் இருக்கு. ஸோ எதிர்ப்பவை சீனாவின் ஆக்கிரமிப்பு கொள்கையை எதிர்க்கிறாங்க அமெரிக்கா. ஸோ சீனாவுடைய நிலைப்பாடு என்னன்னா, அருணாச்சல் பிரதேசத்தை சிறப்பாக தெற்கு திபெத் அப்படின்னு அவங்க அழைக்கிறாங்க. நடைபெற்றவை அப்படின்னா சமீபத்தில் இந்திய பிரதமர் அவர்கள் அருணாச்சல் பிரதேசுக்கு போயிடுப்பாங்க. ஸோ அப்போ சீனா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒற்றுமையை பாதுகாப்பதில் சீன ராணுவம் எச்சரிக்கையா இருக்கு. ஸோ அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அருணாச்சல் பிரதேசம் எங்க நாட்டுடைய பகுதி, அதுக்கு எப்படி இந்திய பிரதமர் வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இறையாண்மைனா என்ன? ஒரு நாட்டுடைய முடிவுல இன்னொரு நாடு தலையிடக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கும்போது அருணாச்சல் பிரதேசத்துடைய முடிவுல இந்திய பிரதமர் தலையிடுறாரு. ஸோ அது எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்ற மாதிரி சீனா சொல்றாங்க. ஸோ அமெரிக்கா மீது சீனா இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா சொல்லியிருக்காங்க அருணாச்சல் பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியா சீனா எல்லை நிர்ணயம் இன்னும் முடிவாகல, நீங்க எதற்கு இதுக்குள்ள வரீங்க அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சீனா. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட் தான் பார்க்க போறோம். சரிப்பா, எப்போ பார்த்தாலும் எல்லையில சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை நடந்துட்டே இருக்கே, இதற்கு ஆரம்ப புள்ளி எங்க தான் இருந்தது அப்படின்னா, நீண்ட உள்நாட்டு போர் 1949ல் சீனாவில் நடக்கும். அது முடிவுக்கு வருது. கம்யூனிஸ்ட் ஆட்சி சீனாவில் மலருது. சீனாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன நினைக்குது அப்படின்னா, திபெத்தை தனது மாகாணமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ செஞ்சீனத்தோடு திபெத்தை இணைப்பதற்கு முற்படுறாங்க. கம்யூனிஸ்ட் ஆட்சியானது அதனை ஒரு தன்னாட்சி மாகாணமாக ஃபர்ஸ்ட் நடத்துறாங்க. இறையாண்மை அரசாகிய திபெத் சோசியலிச சீனாவோட இணைவதற்கு ஆசைப்படலை, அவங்க விருப்பப்படலை, அவங்க தன்னாட்சியா இருக்க தான் ஆசைப்படுறாங்க.
ஸோ அங்கே இருக்கக்கூடிய திபெத்தில் இருக்கக்கூடிய மத தலைவர் தலாய் லாமா மற்றும் அவர்களது மக்களுக்கு நாம் அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்து சைனாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ இதனாலேயே சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லைகளில் நிறைய போர் வர்றதற்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். டோக்லாங் பிரச்சனை தொடர்புடைய நாடு எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை இந்தியா சீனா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் ஏ வதன் மேரா வதன் என்னும் திரைப்படம் எந்த சுதந்திர போராட்ட வீராங்கனைக்கானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை உஷா மேத்தா அப்படின்னு தெரியும். உஷா மேத்தா யாரு? நம்ம 12th ஹிஸ்டரி புக்கில் நல்லா படிச்சிருந்தா கண்டிப்பாக தெரியும். ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பொழுது ரகசிய வானொலி அமைப்பை தோற்றுவித்தவங்க தான் உஷா மேத்தா அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது சார்ந்த விவரங்களை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம். வேலு நாச்சியார் அவங்களும் பிரிட்டிஷ் இந்தியாவை எதிர்த்து போராடிய சுதந்திர போராட்ட வீராங்கனை தான். ஸோ இவங்களை நினைவு கூறும் விதமாக சமீபத்திய காலங்களில் 6வது கேலோ இந்திய விளையாட்டு போட்டியில் இவங்களுடைய ஃபோட்டோ வந்து நினைவு சின்னமாக அந்த விளையாட்டு போட்டிக்கு வைக்கப்பட்டது அப்படின்னு விஷயம் படிச்சிருந்தோம். அதை ரிவைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ராணி துர்காவதி அப்படின்றவங்க மத்திய பிரதேசத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய 500வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்திய பிரதமர் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, மத்திய பிரதேசத்தில் ராணி துர்காவதி சமாரக் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன்ஸ், அதாவது அதற்கு அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அஞ்சலை அம்மாள். இவங்களும் சுதந்திர போராட்ட வீராங்கனை தான். தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு மகாத்மா காந்தி அன்புடன் அழைத்திருப்பாரு. ஸோ கடலூரில் தமிழக அரசின் மூலமாக இவங்களுக்கு சிலை வைக்கிறாங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருந்தோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. தற்பொழுது உஷா மேத்தா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு படமாக ஏ வதன் மேரே வதன் அப்படின்ற படம் இருக்கு அப்படின்றது தெரியணும். சரி, இது சார்ந்த விவரங்களை ஏன் இப்போ படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் அமேசான் பிரைம்ல தற்பொழுது சமீபத்திய காலங்களில் வெளியாயிருக்கு. ஸோ உஷா மேத்தா எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்னா குஜராத் மாநிலத்தை சார்ந்தவங்க. மார்ச் 25 தான் அவங்களுடைய பிறந்த தினம். 1920 பிறக்கிறாங்க. 8வது வயதிலே சுதந்திர போராட்டத்தில் களம் கண்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன போராட்டத்தில் எந்த தேசிய அளவில் நடந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா சைமன் குழு எதிர்ப்புல கலந்துக்கிட்டாங்க. 1928 நடந்திருக்கும். ஸோ செயல்பாடு காங்கிரஸ் வானொலியின் ஒழுங்கமைப்பாளராக இவங்க திகழ்ந்தவங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் இவங்க ஆற்றிய பங்கு அப்படின்னா நிலத்தடி வானொலி நிலையத்தை அமைச்சாங்க. ஸோ வானொலி ஒலித்த பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் ஹமாரே அப்படின்ற பாடல் தான் முதல் அந்த வானொலி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒலிக்கப்படும், முடியப்படும் பொழுது வந்தே மாதரம் பாடல் வாசிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ காந்தியோடைய பேச்சு, நிறைய நபர்கள் வந்து அப்போ வந்து தலைமறைவாக இருக்கும் பொழுது அவங்கள பற்றின பேச்சுக்கள்லாம் மும்பையில் மட்டும் ஒலிக்கலை. ஈவன் நம்ம சென்னையில் கூட இந்த வானொலி மூலமாக பெரிய தலைவர்களுடைய பேச்சுக்கள்லாம் ஒலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணமாக இருந்தவங்க உஷா மேத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திய ஊடகங்களால் அழைக்கப்பட்ட பெயர் உஷா மேத்தா எப்படி அழைக்கப்பட்டாங்க சிறப்பா அப்படின்னா ரேடியோ பெண் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய வானொலி ஒலிபரப்பு சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் மற்றொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா புரட்சியாளர்களால் வானொலி பயன்படுத்தப்பட்டமை தான் இன்னொரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. பத்திரிகை சுதந்திரம் முற்றிலுமாக பறிக்கப்பட்ட நிலையில புரட்சியாளர்கள் பம்பாய் நகர்ல ரகசியமா வானொலி ஒலிபரப்பு முறையை நிறுவனாங்க. ஸோ ஒலிபரப்பி ஓரிடத்தில் இருக்காம பல்வேறு நகரங்களுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ரகசிய வானொலி ஒலிபரப்பிற்கு வித்திட்டவர் உஷா மேத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் ஒலிபரப்பு மதராஸ் வரை கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 4வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு தொடக்க மன்றம் எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை டெல்லி அப்படின்னு தெரியும். அப்போ இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பிற்கான தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா பெய்ஜிங்ல இருக்குன்னு தெரியணும். ஸோ இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் 2023 புதிதாக ஒரு நபர் சேர்க்கப்பட்டிருப்பாங்க. 8 உறுப்பினர்கள் தான் இருந்திருப்பாங்க. 9வது உறுப்பினராக ஈரான் இணைஞ்சிருப்பாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும். 2017-18 காலகட்டத்தில் தான் இந்தியா இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புக்குள்ள இணைஞ்சிருப்பாங்க. கசகஸ்தான்ல அஸ்தானா உச்சி மாநாடு அப்படின்றது நடந்திருக்கும். ஸோ அதில் கலந்துருப்பாங்க அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஸோ அதில் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. ஸோ தற்பொழுது 4வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தொடக்க மன்றம் டெல்லியில் நடைபெற்றிருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ இந்த ஷாங்காய் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் உடைய தொடக்க மன்றத்தின் நோக்கம் என்ன? அனைத்து உறுப்பு நாடுகளிலிருந்தும் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பங்குதாரர்களை தொடர்பு கொள்வதுதான் இந்த ஷாங்காய் தொடக்க மன்றத்துடைய நோக்கமாக பார்க்கப்படுது. ஸோ இதனால் விளையக்கூடிய பயன்கள் ஷாங்காய் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளில் உள்ள உள்ளூர் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழலை நம்ம மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக்கக்கூடிய தொழில்களை தான் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2025 இந்தியா
இன்னொரு விஷயமும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு ரீதியாக நடத்த போறாங்க. என்ன அப்படின்னா, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் ஸ்டார்ட் அப் ஃபோரம் 5.0 அப்படின்ற கூட்டத்தை நடத்த போறாங்க. ஸோ உறுப்பு நாடுகளிடையே விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் இந்த தொடக்க மன்றத்தில் அப்படின்னா, தொழில் முனைவு மற்றும் புதுமைகளை மேம்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப பிரிவுகள் சார்ந்து தொழில்நுட்ப பகிர்வுகள், அதாவது உறுப்பு நாடுகள் சில பேர் இப்போ நாம இந்தியா UPI டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக வச்சிருக்கோம், பிரான்ஸ் ஏற்றுக்கிறாங்க, ஸோ அதுக்கப்புறம் இலங்கைக்கு நம்ம கொடுக்குறோம், ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கோம்ல. ஸோ அது மாதிரி இப்போ SCO அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் டெக்னாலஜியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் விவாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தை அணுகலை மேம்படுத்தணும், எளிமையான திட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னு விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் ஒரு புக் கண்டென்ட், ஷாங்காய் கூட்டமைப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐரோப்பிய ஆசிய அரசியல் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு அமைப்பாக இது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2001 துவங்கப்பட்டது. இதோடைய தலைமையகம் பீஜிங்கில் இருக்கு. ஆரம்பத்தில் 5 நாடுகள் தான் இருந்தாங்க 1996 காலகட்டத்தில். சீனா, ரஷ்யா, கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கூட்டமைப்புடைய தத்துவமே ஷாங்காய் உற்சவம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்லிணக்கம், நற்சிந்தனையான பணி, பிற கலாச்சாரங்களை மதிக்கணும், பிற நாட்டு உள் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கணும், அணி சேராமல் இருக்கணும், இந்த 5 கொள்கையை நோக்கி தான் இந்த கூட்டமைப்பு நகருது அப்படின்னு சொல்றாங்க. பிற்காலத்தில் இது 5 இருந்தது 8 உறுப்பினர்களாக மாற்றப்படுது. 2018 முழு நேர உறுப்பினராக இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைகிறாங்க. ஸோ அஸ்தானா உச்சி மாநாடு 2017 நடக்கும் பொழுது ஸோ 4 அரசுகள் இந்த கூட்டமைப்பில் பார்வையாளராகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த விஷயம், 16 மில்லியன் ஆண்டுகள் பழமையான டால்பின் புதைப்படிவ மண்டை ஓடு தற்பொழுது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை அமேசான் நதிக்கரை அப்படின்னு தெரியணும். அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் கங்கை நதிக்கரையில் ஆற்றில் வாழக்கூடிய ஓங்கில் இந்தியாவில் அதிகமாக இருக்கு. அதை நினைவு கூறும் விதமாகத்தான், அதை அழிவின் பாதையிலிருந்து மீட்டெடுக்கும் விதமாகத்தான் உத்தரப்பிரதேசம் நீர்வாழ் விலங்காக, மாநில நீர்வாழ் விலங்காக ஆற்று ஓங்கில அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி படித்தோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணுறோம். வைகை நதிக்கரையில் கீழடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அகழாய்வு தளம் அப்படின்றது கிடைக்கப்பட்டது. சங்க காலத்து நகர நாகரிகங்களை அங்கே அகழாய்வு செய்து எடுக்கிறாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ பிரம்மபுத்திரா நதிக்கரையில் வெள்ளங்கள்ல இருந்து பாதிக்கப்படக்கூடிய பகுதியில் மீட்டெடுப்பதற்காக உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் விதமாக ஆசிய வளர்ச்சி வங்கி நமக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருந்தோம். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ அமேசான் நதிக்கரையில் 16 மில்லியன் ஆண்டுகள் பழமையான டால்பின் புதைப்படிவ மண்டை ஓடு தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பெரு நாட்டில் அமேசான் மலைக்காடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ காணப்பட்ட டால்பின் இனத்தின் பெயர் என்ன அப்படின்னா பெனிஸ்டா யாகுருனா, அழிந்து போன இனமாக இது பார்க்கப்படுது. 16 மில்லியன் இணையா இருக்கு. ஸோ வடிவமைப்பு 3.5 மீட்டர் நீளமுடையது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட நதி டால்பின்கள்லேயே இது மிகவும் பெரியது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அழிந்து வருது டால்பின் இனம். அடுத்து வரக்கூடிய 20 to 40 ஆண்டுகளுக்குள்ள பெரும் அபாய நிலையில டால்பின் தள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி அபாய நிலையிலிருந்து டால்பின்களை மீட்பதற்காகத்தான் அதுவும் நதியில வாழக்கூடிய டால்பின்களை மீட்பதற்காகத்தான் 2010 ஆற்று ஓங்கில தேசிய சின்னமாக இந்தியா அங்கீகரிச்சாங்க. தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைப்பின் நிலையை உணர்த்தும் கருவியாக செயல்படுகிறது. ஆறு ரொம்ப தூய்மையாக இருந்தா தான் இந்த ஆற்று ஓங்கிலோட இனம் அதிகமாகும். ஆறு ரொம்ப அசுத்தமாக இருந்ததுன்னா அந்த ஆற்று ஓங்கில் அழிஞ்சே போயிடும். ஸோ அப்போ அந்த ஆறுடைய தூய்மை தன்மையை இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அருகி வரும் உயரமாக இப்போ இருக்கு. அப்ப கங்கை தூய்மை கொஞ்சம் கொஞ்சமா மாசடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஸோ அடுத்து கங்கை ஆறு, அதை மீட்டெடுக்கணும்ல, அப்பதானே ஆற்று ஓங்கில மீட்டெடுக்க முடியும். அதை 2008 நம்ம என்ன பண்ணிட்டோம், தேசிய சின்னமாக அறிவிச்சிட்டோம். இது வற்றாத ஆறு, வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்குகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கங்கையை சுத்தம் பண்ணணும். ஸோ கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் பெயர் என்ன? நமாமி கங்கா திட்டம். ஸோ இந்த திட்டத்திற்கு இஸ்ரேல் டெக்னாலஜியை பயன்படுத்தி நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. நெமோ பாயிண்டை அடைந்த முதல் நபர். நெமோ பாயிண்ட் அப்படின்றது பூமியில இருக்கக்கூடிய மிகவும் தொலைதூர ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் மனிதர்கள் அணுகவே இல்லை. ஸோ முதல் மனிதராக கிறிஸ் பிரசான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் நாட்டுக்காரு நெமோ பாயிண்டை அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், உண்மை சரிபார்ப்பு பிரிவு அப்படின்றத மத்திய தகவல் தொடர்பு துறை தான் உருவாக்குனாங்க. ஸோ இந்த உண்மை சரிபார்ப்பு பிரிவுக்கு தடை விதிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம் அப்படின்னு தெரியும். பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை விதிகள் 2024 கானத
மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரியணும். உலகின் முதல் அணுசக்தி உச்சி மாநாடு 2024ஆம் ஆண்டிற்கானது பிரசல்ஸ்ல நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. 19 நவம்பர் 1976 அப்படின்னு தெரியணும். அடுத்த விஷயம், புதிய பொருளாதார கொள்கையில் பொதுத்துறையின் கீழ் எந்த தொழில் நிறுவனம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அணுமின் சக்தி அப்படின்னு தெரியணும். அடுத்த விஷயம், ஃபீல்டர் சீரிஸ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர், முதல் தமிழர் கூட சொல்லலாம். ஸோ அவருடைய பேர் என்ன அப்படின்னா சத்தியன் அப்படின்னு தெரியும். அப்போ இந்திய அளவில் டேபிள் டென்னிஸ் சிறந்து விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் ஆண்களில் பார்த்தோம்னா சரத் கமல், அப்புறம் கமலேஷ் மேத்தா, பெண்களில் பார்த்தோம்னா மணிகா பத்ரா அப்படின்றவங்களா இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் டேபிள் டென்னிஸ் விளையாட்டுன்னு தொடர்புடையவங்க. 2023 டேபிள் டென்னிஸ்க்கான உலகக்கோப்பை தொடர் எங்கு நடந்தது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். 2005 EX 296 என்னும் குறுங்கோளுக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஜெயந்த் மூர்த்தி அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆர்டர் ஆஃப் தி ட்ரக் கிளைட்ரோ அப்படின்றது எந்த நாட்டின் உயரிய தேசிய விருது? பூட்டான் நாட்டின் உயரிய தேசிய விருது இந்திய பிரதமருக்கு கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ தேர்தல் தொடர்பாக சாக்சம் அப்படின்ற செயலி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு விஷயம் பார்த்தோம். வேட்பாளருக்கு உறுதுணையான ஒரு செயலி பார்த்தோம். அதோடைய பெயர் என்ன அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. அடுத்த RLV தொழில்நுட்பம் உடைய விண்கலத்தை இஸ்ரோ சோதனை பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் தான் புஷ்பக் அப்படின்னு படித்தோம். ஷாங்க்னன் அப்படின்னு சொல்லிட்டு சீனா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு பெயர் வச்சிருக்காங்க. அந்த மாநிலத்தோட பேர் தான் அருணாச்சல் பிரதேசம் பார்த்தோம். ஏவதன் மேரேவதன் அப்படின்றது எந்த சுதந்திர போராட்ட வீராங்கனையின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் அப்படின்னா உஷா மேத்தா அப்படின்னு தெரியணும். 4வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு முதல் தொடக்க மன்றம் அப்படின்றது டெல்லியில் நடந்தது அப்படின்னு பார்த்தோம். ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் விதமாக. ஸோ அமேசான் நதிக்கரையில் என்ன கிடைச்சிருக்கு? 16 மில்லியன் பழமையான டால்ஃபினுடைய மண்டை ஓடு அப்படின்றது கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம். பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை விதிகள் 2024க்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் தற்பொழுது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். சரத்கமல் டேபிள் டென்னிஸ் விளையாட்டுன்னு தொடர்பு பார்த்தோம். சத்யன் அப்படின்ற ஒரு பிரெஸ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இதுவரைக்கும் எந்த இந்தியர்களுமே சாம்பியன் பட்டத்தை வென்றதுல முதல் முறையாக அவர் பெற்றிருக்காரு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.